குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொதுப்பாதையில் சுவர் எழுப்பி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரை தனிமைப்படுத்தியதுடன் குடிநீர் இணைப்பை துண்டித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 29 ஆண்டுகளாக கீழசரக்கல் விலைப்பகுதியில் சுந்தரம் என்பவரது குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்கு உள்ள பிறர் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதனால் சுந்தரம் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை அடைத்து சுவர் எழுப்பியும் அதன் மேல் துணி வைத்து அடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளையும் துண்டித்த நிலையில் இதுவரை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்தனர். குடிநீர் பைப்பு, ட்ரைனேஜ் பைப்பு அடைச்சி வச்சிருக்காங்க. எங்களுக்கு வேற வழி இல்லை. தண்ணி இல்லாமல் நாங்கள் விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கலெக்டர் இது நேரடியாக வந்து விசாரணை பண்ணணும். எங்களுக்கு தீண்டா சோறு மாதிரி கெட்டி வச்சிருக்காங்க. எங்களை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இப்போ எங்களை பார்க்க கூடாதுட்டு இந்த ஸ்க்ரீன் வேற போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் அடைச்சி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. தண்ணி கூட தரல. தண்ணி நிறைய நாளாவே 2 மாசமாவே தண்ணி அடைச்சிட்டாங்க. அடைச்சி எங்களை கஷ்டப்படுத்துறாங்க. தண்ணிக்குள்ள இந்த வரி கட்டின தண்ணி வரி கட்டின ரசீதெல்லாம் இருக்கு. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.